மனோஜ் ஷோரூமில் இருக்கும்போது தான் இங்கே ரோஹிணி ஷோரூமில் வராங்க. ஷோரூமுக்கு வந்த ரோஹிணியை பார்த்துட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ரோஹிணி, நீ மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் இங்கே ஜெயிலில் தான் இருந்திருக்கணும். நீ முயற்சி எடுக்கலைனா எனக்கு இந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிய மாதிரி நிற்க. நீ மனோஜ், நீ என்னுடைய ஹஸ்பண்ட், உனக்காக நான் இதை கூட செய்யலைனா எப்படி மனோஜ்? நான் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். உனக்கு எந்த கஷ்டத்தையும் வரக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி பேசிக்கிட்டு இருக்கும்போது, போதும் நிறுத்திடி உன் நாடகத்தைன்னு ஷோரூமுக்கு வந்த விஜயா கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. என்ன இப்படி ஷோரூமுக்கு வர கேப்பில் என் பிள்ளையோட மனசை மாற்றி எப்படியாவது அவன் கூட சேர்ந்து வாழ்ந்தலான்னு நினச்சிட்டு இருக்கியா? அது மட்டும் கனவுல கூட நடக்காது. என்ன மனோஜ், இவளை பேச விட்டுட்டு நீ பாட்டு பார்த்துட்டு நிற்கிற, இவளை முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தலை அப்படின்னு விஜயா கத்துறாங்க. மனோஜ் அமைதியாகவே நிற்க, உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் சரியா இருக்காது, நானே இவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறேன்னு ரோஹிணியுடைய கழுத்தை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வெளியே வராங்க விஜயா. அந்த நேரத்தில் மனோஜ் ஓடி வந்து தடுக்கிறாங்க. அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்ல, என்னடா மனோஜ், என்ன இப்போ என்ன இவன் மேலே பொல்லாத இறக்கம் வருது அப்படின்னு சொல்ல, அம்மா உங்கள் பிள்ளை முத்துவை மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தால் நான் இந்நேரம் ஜெயிலில் தான் இருந்திருக்கணும். நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக தானே அப்போடைய கையெழுத்தை நானே போட்டேன். அதை கற்றுக்கிட்டு நான் போட்டதுனால தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில் சிக்கினேன். உங்களால் ஏதாவது பண்ண முடிஞ்சதா? ஆனால் ரோஹிணி அந்த ஃபினான்சியர் கையில் காலில் விழுந்து எனக்காக 5 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து என்னை அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கா ரோஹிணி. இப்போ என்னடானா அவளை என் கண்ணு முன்னாடியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் மனோஜ், என்னடா பேசிக்கிட்டு இருக்க நீ? எப்படியா இருந்தாலும் இவக்கிட்டேன்ட்டு உனக்கு டிவோர்ஸ் கிடைக்க தானே போகுது அப்படின்னு சொல்ல, அதுக்குன்னே ரோஹிணி இங்கே விஜயா பார்த்து சிரிச்ச மாதிரி நிற்க, டேய் மனோஜ் சொல்லுடா, நான் அவன் முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுடா அப்படின்னு கேட்க, உடனே மனோஜ் சொல்கிறாங்க, நான் ரோஹிணி கூட தாம்மா சேர்ந்து வாழ போகிறேன். ரோஹிணி மாதிரியான ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு வேறு யாருமே அமைய மாட்டாங்க, எனக்கு கிடைக்கவும் மாட்டாங்க. எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது ஓடி வந்து நின்று உதவி செய்கிறதே ரோஹிணி மட்டும்தாம்மா அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்லிடுறாங்க. விஜயாவால் இதை ஏற்றுக்க முடியலை, தாங்கிக்க முடியலை. ரோஹிணி, இனி நீ நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, அந்த வீட்டுக்குள்ளே நான் இவளை விட மாட்டேன் அப்படின்னு விஜயா பயங்கர கோவத்தோட அந்த ஷோரூமை விட்டு வெளியேறி வீட்டுக்கு போக, பின்னாடியே மனோஜ் ரோஹிணியை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. மனோஜ் ரோஹிணி வந்து நிற்கிறத பார்த்தோன்னே அங்கே முத்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தது தான் மீனா அப்படின்னு சொல்ல, என்னங்க இது அத்தை வேற கோவமாக இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லும்போது, இங்கே ஸ்ருதி, ரவி, அண்ணாமலை எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது, நீ வா ரோஹிணி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேய் முத்து, இனிமேல் நானும் ரோஹிணியும் இந்த ரூமில் தான் இருக்க போகிறோம். நீங்கள் 2 பேரும் இந்த ரூமை காலி பண்ணிவிட்டு வெளியே வந்து இருங்க. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்களோ அங்கே வந்து படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட முத்துவ மீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டேன். டேய் முதல்ல இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புடா, இவளை எதுக்குடா இப்போ இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரியான பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க? கோர்ட்டில் வேற கேஸ் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் இவ கூட சேர்ந்து வாழலான்னு முடிவு எடுத்துட்டியா நீ அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நானும் ரோஹிணி ஒன்றா சேர்ந்து வாழலான்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது விஜயாவால் தாங்கிக்க முடியல. ஏண்டி எப்படி என் பிள்ளைய மயக்கணுன்னு ஓடி போய் அடிக்க போக, அங்கே முத்து, மீனா இப்படி 2 பேரும் விஜயாவை தடுக்கிறாங்க. முத்துவும் எங்கள் மீனா இவ பார்த்துட்டு சொல்கிறாங்க, சரி மீனா, இந்த மனோஜ் சொல்கிறது சரிதான், அவன் தான் இப்போ அவன் பொண்டாட்டி கூட ஒன்று சேர்ந்துட்டான்ல, அவன் பட்ட கடனுக்கு நாம் எதுக்காக அடைச்சிட்டு இருக்கணும்? அவன் பட்ட கடனே நீ அவனே அடைக்கட்டும். டேய் இது 38 லட்ச ரூபா, அந்த ஃபினான்சியர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி 5 லட்ச ரூபாயா உடனே கொண்டு வந்து உன் பொண்டாட்டி பார்லர் அம்மாவில் கொடுக்க முடிஞ்சதுல, அப்போது 38 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து இந்த வீட்டோட மானத்தை காப்பாற்ற சொல்லு அப்படின்னு சொல்ல, ஏன் பொண்டாட்டி எதுக்காக அதெல்லாம் கொடுக்கணும்? ரோஹிணி அதெல்லாம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, அப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, பணத்தை கொடுத்தா இந்த வீட்டில் இருங்க, பணத்தை கொடுக்கலனா இந்த வீட்டை விட்டு இப்போவே கிளம்புங்க, எங்களை ரூமை விட்டு வெளியே போக சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்ல, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா என்கிட்ட நீ எதுவும் பேசவே பேசாதடான்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாண்டா மனோஜ், 38 லட்ச ரூபா பணத்தை இப்போவே அந்த ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துட்டு வந்தால் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கலாம். இது உன் வாழ்க்கை, நீ எடுக்கிற முடிவு. நீ ரோஹிணி கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து எடுத்த முடிவு தான் இது. இப்போ நீ அந்த பொண்ணோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டனா நீ தனியாக போய் வாழ்ந்துக்கோ, இந்த வீட்டில் உனக்கு இருக்க உரிமை இல்லை. ஏன்னா இந்த வீட்டோட முழு உரிமையும் ரவிக்கும் முத்துவுக்கும் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஒருவேளை பணத்தை கட்டுறேன்னு நீ சொன்னா இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, 38 லட்ச ரூபா பணத்துக்கு நான் எங்கப்பா போவேன் அப்படின்னு சொல்ல, கடன் வாங்கும்போது மட்டும் அப்படின்னு அங்கே மீனா கேட்குறாங்க. மனோஜ், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நமக்கு எந்த மரியாதையும் கிடைக்க போகிறதில்ல, நீ வா நாம இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் முத்துவாலையும் மீனாவாலையும் இந்த மீட்க போகவே முடிய போகிறதில்ல, அந்த சிந்தாமணி எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீ வா மனோஜ் நம்ம போகலாம் அப்படின்னு எங்கள் ரோஹிணி மனோஜை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. மனோஜ் ரோஹிணி 2 பேரும் பேக்கு கைமா வெளியே வந்து நிற்கிறத பார்த்த விஜயாவுக்கு கண்ணெல்லாம் கலையும் அழுகதான் வருது. மனோஜ் திரும்பி பார்த்துட்டு ரோஹிணியை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக வெளியே போக, இதை பார்த்துக்கிட்டு இருக்க முத்துவும் மீனாவும் இப்போ விஜயா பார்க்குறாங்க. விஜயா கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நீங்கள் நினச்சது நடந்துருச்சுல அப்படின்னு சொல்ல,
அம்மா இப்போ கூட நாங்கள் நினச்சது எதுவுமே நடக்கலையே, நீங்கள் நினச்சதும் நீங்கள் செஞ்ச விஷயம் தானே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அங்கே அதுக்கு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமா முத்து, இங்கே ஆண்டி மட்டும் இந்த விஷயத்தில் பொறுமையாக இருந்துருந்தாங்கன்னா இந்நேரம் மனோஜும் ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டாரு, ரோஹிணியும் வந்து காப்பாற்றிருக்க மாட்டாங்க, மனோஜுடைய மனசும் மாறி இருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணமே நம்ம ஆண்டி தானே அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க. விஜயா கிட்ட எதுவுமே பேசாமல் அண்ணாமலை அந்த இடத்த விட்டு போக அடுத்த நாள் முத்து மீனான்னு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நைட்டு முழுக்க தூங்காம ஹாலே உட்காந்துருக்க விஜயோடைய முகம் வாடி கிடக்கு. விஜயா கண் முழிச்சு பார்த்தா மனோஜ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. மனோஜ் நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் நிற்க, மனோஜா அவன் எப்படி வந்தான்னு எல்லாருமே வந்து பார்த்தா மனோஜ் அழுதுகிட்டும் அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு காலில் வந்து கதறி அழுதுகிட்டு இங்கே உட்காடுறாங்க. மனோஜ் அப்படின்னு தலையை தூக்கி இங்கே தடவி விட்ட மாதிரி விஜயா பார்க்க, அம்மா என்னை ஏமாத்திட்டாமா, அந்த ரோஹிணி சாதாரண ஆளு கிடையாதுமா, என்னை ரொம்ப ஏமாத்திட்டாமா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம்மா அவங்க அம்மாவும் அந்த கிருஷி இருக்க வீட்டுக்கு தாம்மா என்னை கூட்டிகிட்டு போனா, நானும் அவள் கூட போயிட்டு தான் இருக்கலான்னு தான் முடிவு பண்ணினேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயமே அதுக்கு பிறகுதாம்மா தெரிய வந்தது, அந்த சிந்தாமணி கூட டீல் வச்சிருக்கதே இந்த ரோஹிணி தாம்மா. ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி சிந்தாமணி பேசினாங்க, ஆனால் கால் அட்டன் பண்ணது நாமா, சிந்தாமணியோடைய ஃபோனை நான் தாம்மா அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்போ தான் சிந்தாமணி ஃபோனில் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. முத்துவும் மீனாவும் முயற்சி பண்ணதுனால தான் நான் வெளியே வந்தேனா, அதுவும் மீனா மட்டும் இந்த சங்கத்து ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் மிரட்டி அது மூலமாக வெளியே வந்தேன்னு தெரியக்கூடாது, அதனால் ரோஹிணி மூலமாக வெளியே வந்ததாக இருக்கட்டும்னு சொன்னாங்க. ரோஹிணி போய் கெஞ்சினதுனாலையோ பணம் கொடுத்ததுனாலையோ இந்த ஃபினான்சியர் என்னை வெளியே விடலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க. இந்த விஷயம் ரோஹிணிக்கும் தெரியுமா, தெரிஞ்சுதாம்மா எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கான், அவகிட்ட பெரிய சத்தம் போட்டு சண்டை போட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்ல, டே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வீட்டை விட்டு போனவன் இப்போ எதுக்காக வீட்டுக்கு வரணும், திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே காலடியாக எடுத்து வைக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போடா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இங்கே முத்து திட்ட உன்னையே இங்கே மனோஜ் வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. என்னடா பார்க்குற, இந்த வீட்டை விட்டு வெளியே போ, அம்மாவை திட்டினேன், வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு போன மாதிரி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனேன், இப்போ மட்டும் எங்கேருந்துடா கிடச்சிது இந்த வீடு, ஒழுங்கு மாதிரிதான் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடு அப்படின்னு முத்து திட்டும்போது அங்கே அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம்னு சொல்லுமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க எங்கள் மனோஜோ. அண்ணாமலையும் இவனுக்கு புத்தி இவ்வளவுதான், யார் என்ன சொன்னாலும் நம்புவான், யார் என்ன சொன்னாலும் செய்வான், நீ அப்படித்தானே இவனை வளர்த்து வச்சிருக்க, நீ வளர்த்த வளர்ப்பு நீ தான் கஷ்டப்படணும் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் போயிடுறாங்க. விஜயா உட்காந்து அழுகவும் செய்கிறாங்க. உங்கள் பிள்ளைக்குன்னு சொந்த புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை, எதுவுமே இல்லை, மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சே ஆகணும். இப்போ இதுவே எவ்வளோ பெரிய பாயிண்டாக தெரியுமா அந்த ரோஹிணிக்கு அமையும். ரோஹிணி வீட்டில் போய் தங்கினது மட்டும் இல்லை, வேற என்னெல்லாம் பண்ணோன்னா யாருக்கு தெரியும். அது கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி மனோஜ் என் கூட வீட்டுக்கு வந்து தங்கியிருந்தாருன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், கோர்ட்டில் இப்போதைக்கு டிவோர்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீ போனதுக்கான எந்த ப்ரூஃபும் இல்லாமலா இருக்கும். அந்த பார்லரம்மா ரொம்ப கில்லாடிடா, கண்டிப்பாக உன்னை விடவே விடாது, கடைசி வரைக்கும் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். பேசாமல் நீ அந்த பார்லரம்மா கூட போய் சேர்ந்தே வாழ்ந்துரு, அதான் உனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லதுன்னு முத்துவும் சொல்லிட்டு போய்ட்றாங்க. மீனவும் பின்னாடியே போய்ட்றாங்க. இதெல்லாம் கேட்ட மனோஜோ ரொம்ப ஒரு தப்பு பண்ணிட்டோன்ற ஒரு கில்ட்டியான ஃபீலிங்கில் நின்றுட்டுருக்கேன். மனோஜை போட்டு விஜய் அடிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேடா, இப்போ அந்த வீட்டுக்கு போய் இருந்திருக்க, தங்கியிருக்க, இது எல்லாத்தையுமே கோர்ட்டில் வந்து சொல்வாளே, விருப்பம் இல்லாமல் எதுக்காக இங்கே கேஸ் கொடுத்துருக்கீங்கன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்களே, என்னடா பதில் சொல்ல போகிறேன்னு விஜயாவுக்கு பயங்கர பதட்டம் கோபம் எல்லாமே வரத்தான் செய்யுது. கடைசியில் மனோஜ் உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால வீட்டுக்கு வந்து நிற்கவும் செய்கிறாங்க. வீட்டில் இருக்க யாரும் மனோஜை ஏற்றுக்கவும் இல்லை. விஜயாவே ஏற்றுக்கிட்டாலும் அடுத்து ரோஹிணி கோர்ட்டில் என்ன பேச போகிறான்ற ஒரு பயமும் பதட்டம் தான் இருக்குது. இனிமேல் இந்த மனோஜ் கஷ்டப்படணும்னு தலையில் எழுதியிருந்ததுன்னா கஷ்டப்பட்டு தான் தீரணும்னா தாராளமாக கஷ்டப்படட்டும் மீனா. இனி அவனுக்காக நம்ம கோர்ட் வாசலில் படியேறி இறங்கணுன்ற அவசியம் இல்லை. நாம் நம்ம குடும்பத்துக்காக இந்த வீட்டுக்காக அப்பாவுக்காக மட்டும் யோசிச்சா போதும். இனி அவன் வாழ்க்கை, அவனோ இல்லை அம்மாவோ என்ன வேணாலும் செஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவும் முடிவெடுத்துறாங்க.